வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தொடர்ந்து நம்ம பீகார் மாநிலத்துக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பீகார் மாநிலத்துக்கு வரக்கூடிய அக்டோபர், நவம்பர் மாதத்துல தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தற்பொழுது என்டிஏ கூட்டணியினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. ஜேடியுவினுடைய தலைவர் நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு. எதிர்கட்சி கூட்டணி மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் அடங்கிய கூட்டணி இருக்குது. இன்னொரு பக்கத்துல அரசியல் வியூக வல்லுனர் பிரசாந்த் கிஷோர், அவர் ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பெயர்ல ஒரு கட்சியை ஆரம்பித்து இடைத்தேர்தல்கள்ல களம் கண்டிருக்கிறாரு. ஜெயிக்கல. இருந்தாலும் அவரும் மூன்றாவது அணியா களத்துல இருக்கிறாரு. ஸோ இந்த தேர்தலில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில புதுசா ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் இங்க் இன்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பை நடத்தி வெளியிடக்கூடிய நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அவர்களினுடைய முடிவுகள் என்ன, யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா 243 தொகுதிகள் இருக்குது. 122+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். ஸோ இவர்கள் யாருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் மக்கள் இவர்களுக்கு தான் வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது இங்க் இன்சைட் அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏவுக்கு வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 49% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அலையன்ஸுக்கு வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 36% மக்களும், அசாதுதீன் ஓவைசி அவருடைய ஏஐஎம்ஐஎம் இந்த கட்சிக்கு வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1% மக்களும், பிரசாந்த் கிஷோரினுடைய கட்சிக்கு வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு நெருங்கி இருக்கிறாங்க. 49% மக்கள் என்டிஏவுக்கு வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கம்பேர் பண்ணும் பொழுது 13% வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு பெரிய மெஜாரிட்டியில என்டிஏவுக்கான வாய்ப்புகள் தற்பொழுது களத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க் இன்சைட் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்கிறாங்க. இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் படி பார்க்கும் பொழுது என்டிஏவுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.